Hello guys, how are you? Happy morning. So எங்கள் ரூம் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம். நைட்டு தான் ஷிண்டு ஜிம்கி அப்புறம் ஸ்ரீஜாமா வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணி வந்தேன். அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. 10 நாள் கழிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. அவங்க அப்பா அம்மாவோட 1 year ஓட காரியம் பண்ணுறதுக்காக போய்க்கிறாங்க. முடிச்சு வந்துடுவாங்க. இதுதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு ஷிண்டோட ரூமு என்னோடய ரூமு சேர்த்து பெயிண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு டிராக்டர் எமல்ஷன் லைட் ப்ளூ கலர் வாங்கிக்கிறேன். பாரு 9670 2 பாக்ஸ் வாங்கினேன். 4 8 லிட்ரு. இது 1 லிட்ரு. 1 லிட்ரு வந்து என்னோடய அங்கிள் வந்து கொடுத்த பெயிண்ட்டு. 1 லிட்ரு வந்து நம்ம மகேஷ் அங்கிள் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. பெயிண்ட்டு வச்சுக்கிட அடித்து சொல்லி கொடுத்தாரு. அது பெயிண்ட் அடிக்கலாம் பார்த்தேன். அது பார்த்தா வைலட் கலரு. வைலட் அடிக்கலாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு என்ன பிளான்னா ஒரு ரூமு நம்ம ரூம் தான் பெயிண்ட் அடிக்கலாம் இருந்தேன். நம்ம ரூமு அப்புறம் ஜும்கி ரூமு. ஆனால் அப்போ பார்த்தா ரூம் அண்ட் அட்டாச் பாத்ரூம் வேறு இருக்குது. இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தா ஒரு 7 லிட்டரு பெயிண்ட்டு தேவை. இது 1 லிட்ரு தான். 6 லிட்ரு வாங்கணும். அப்புறம் யோசிச்சேன் அந்த வைலட் கலர் அடிக்கிறதுக்கு என் மைண்டில் லைட் ப்ளூ கலர் அடிக்கலாம் ஒரு ஐடியா இருந்தது. எங்கே ஒயிட் சிமெண்ட்டு காணும் எங்கே வச்சானே ஞாபகம் இல்லை. ஒயிட் சிமெண்ட் வாங்கலாம், ஒயிட் சிமெண்ட் கொண்டு எடுக்கலாம் வந்து எங்கே வச்சா ஞாபகம் இல்லை. அதான் சரி 7 லிட்டராக வாங்கிடுவோம் சொல்லிட்டு அது இதில் இன்னொரு விஷயம்னா ஒரு லிட்டராக நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகம். எமல்ஷனு உங்களுக்கு கம்மி காசுனா டிராக்டர் தான். டிராக்டர் எமல்ஷன் தான் உங்களுக்கு கம்மி காசு. எல்லாம் டெம்பரரியாக தான் அடிக்கிறது. அதுக்கு 4 லிட்டரு கேனுக்கு 2 பாக்ஸ் வாங்கிட்டோன்னா உங்களுக்கு காசு கம்மி. அதான் மொத்தம் 8 லிட்டராக வாங்கிட்டேன். சரி நம்ம ரூமு ஜிம்கி ரூமு பாத்ரூம்ஸு எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு மிச்சம் எதாக இருந்தால் இப்போ யோகா சென்டருக்கு மேலே சவுறு இந்த சைடு சவுரில் கொஞ்சம் எச்சா போட்டு விட்டுலாம் சொல்லிட்டு பெயிண்ட் வாங்க. இந்த காலையில் நான் தான் சமையல். என் ஒய்ஃபு டயர்டாக இருந்தாங்க, தூங்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்கள எழுப்பி விடுவாங்க. சண்டே நாளில் சண்டே ஜிம்மு ஓப்பனாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு. வேறு பீன்ஸு பொரியல் தேங்காய் போட்டு அப்புறம் மசூரி தால் எல்லாம் நான் தான் ரெடி பண்ணேன். நானும் கொஞ்சம் சமையல் கற்றுக்கிட்டேன் ரூமுக்கு கூட இருந்து. அண்ட் நீங்கள் ரைஸ் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணி சரி தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு ஈவன் முட்டையும் போட்டு அடுப்பில் வச்சிடலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பெயிண்டர் கால் பண்ணுறாரு. பாதியில் விட்டு போக வேண்டியதாக போச்சு. எல்லோரும் உட்காந்து ரைஸு தனியாக சமையல் முட்டை பாயில் பண்ணி வச்சா அதுக்கு ஒரு தனி பாத்திரம் போட்டு பாயில் பண்ணுறது. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தண்ணி பாத்திரம். நான் இது மாதிரி ஒரு ஹேக் எல்லாம் ரூம்கிட்ட கற்றுக்கணும். குக்கர்லேயே வந்து ரைஸு உருளைக்கிழங்கு முட்டை நல்லா வாஷ் பண்ணி போட்டு ஒரேடியாக ஒரு விசில் அடித்தா முட்டை பாயில் ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் பாயில் வச்சு அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு பச்சை மிளகு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அது ஒரு கூட்டு மாதிரி கூட்டில் ஒரு ட்ரை மசாலா மாதிரி. அப்புறம் சிக்கனு நான் என்ன யோசிச்சேன்னா வெளியே போய்ட்டு ஒரு தந்தூரி சிக்கன் வாங்கலாம் யோசிச்சேன். டெய்லிக்கும் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 ஃபுல் பிக் தந்தூரி கோழி தேவை. இந்த தான் நமக்கு வேலையும் ஜிம் பண்ணுறதுனால. சரி
குக்கிங் அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இவருக்கு ஒயிட் சிமெண்ட்டு மற்ற வாங்கி பார்ப்போம். இங்கே இல்லைன்னா வாங்கி தான் கொடுக்கணும் போகிறது. அவர் இந்த டச்சப்லாம் பண்ணுவார் எங்கேயாச்சும் ஹோல்ஸ் இருந்தால். ஸோ இப்போ ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ஃபைல் பண்ணி டச்சப் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணால் ஜிம்கி வர்றதுக்குள்ளே இடம் நீட் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கைஸ். சமையல் ரெடி பண்ண அப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளூ நல்லா தூய் காமிக்குதுண்ணா கலரு. ப்ளூ நல்லா தூய் அடிக்குது கலரு. லேட் கொஞ்சம் சூப்பர் சாய்ஸுங்க. லைட் ப்ளூ கலரு. சும்மா போய் பார்த்தேன். லைட் ப்ளூ கலர் போட்ட அப்புறம் ரூம் இன்னும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அந்த ரூம் கொஞ்சம் பெருசாக காமிக்குது. பாருங்க நம்ம மேடம் मेरा पति आज मेरे लिए खाना बनाया. வெயிட்டிங் ஆல்பம் உட்காந்து செக் பண்ணிருக்காங்க. முன்னாடி ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க, அப்புறம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு இன்றைக்கி சமையல் செஞ்சனால ஹாப்பியாக தான். இப்போ இன்னொரு டாஸ்க்குங்க, ஜும்கி ரூமு. ஜும்கி ரூமு வந்து இப்போ எல்லாம் இந்த பொருள்லாம் நகர்த்தணும். ட்ரெஸ்ஸு, பெட்டு, ஸ்ரீஜாவோட புக்ஸு எல்லாம் நகர்த்தி வேறு ரூமில் வைக்கணும். இது நம்ம பூஜா ரும்கியோட ஃபஸ்ட் அக்காவோட பொண்ணு பெயிண்ட் பண்ணது. இதெல்லாம் பெயிண்ட் ரும்கி சொன்னாங்க ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண வேணாம், நம்ம சரி பண்ணிடுவோம். மாற்றம் ஒன்று தான் இல்லை, மாறாது. சேஞ்சஸ் த ஒன்லி திங் விச் டசன்ட் சேஞ்சஸ். சரி அப்படி இந்த இடம் வந்து நல்லாவே காஞ்சிருக்கு. இல்லை இந்த இடம் வந்து இன்னும் காயிருக்கு டைம். பெயிண்ட்டு காய தான் கலர் வந்து நல்லா அவுட்புட் வரும். இப்போதைக்கு ஒரே ஒரு கோட்டு தான் போடுறோம். பார்ப்போம், தேவைப்பட்டால் 2 கோட் அடிப்போம். வேணாம் வேணாம், ஒரு கோட்டில் ஓட்டிடும். ஏன்னா திருப்பியும் ஃபியூச்சரில் பெயிண்ட் பண்ணுறேன் வேறமாக வரும். ஹலோ கைஸ்,
லஞ்சு சாப்பிட உட்காந்துட்டோம். ரைஸு, தால் மேட் பை மீ, பீன்ஸு கோகோனட் பொரியல் மேட் பை மீ. ரைஸு நான் பண்ண வேண்டியது, அப்புறம் பெயிண்டர் வந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியல. அப்புறம் தந்தூரி சிக்கன் இது கடையில் வாங்கினது. ஓகே, रुमकी इज़ हैविंग व्हाट आई कुक. कैसे है रुमकी खाना? बहुत टेस्टी। काजू बादाम जी बीन्स कैसे होते हैं? बहुत अच्छा। अच्छा, और दाल भी बहुत अच्छा खाने का। थैंक यू सो मच. थैंक यू। ओके, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். दाल एंड राइस. अब इस टेस्ट करती हूँ। बहुत अच्छा है. बहुत बीन्स के साथ बीन्स के साथ बहुत अच्छा बनाया आपने. परवाइल्ला நம்ம டேஸ்ட் அது. மாதிரி கலர் சூப்பர் கலர் நல்லா ஜெம்ஸ் மாதிரி. और भी अच्छे लग रहे. बोलो फटाफट करने के लिए हमारे लोग ने अच्छा करने के लिए सुपर लग हाँ. ये महेश अंकल का वो कलर ना, अरे क्यों वेस्ट करे, चुम्मा नहीं तो चुम्मा ही पड़ा रहेगा वो कलर. ऊपर व्हाइट के कलर्स के साथ ना ये कलर அது மகேஷ் அங்கிள் கொடுத்த கலரு. அது 1 லிட்டர் இருக்குது, ஃப்ரீயாக கொடுத்ததில்ல, யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டேன், அது அப்படியே சும்மாவே வீட்டில் தான் கிடக்கும். அதான் நான் யோசித்தேன், அந்த கலர் வந்து நம்ம அந்த லைட் ப்ளூவில் கலந்த என்ன கலரு அவுட்புட்டாக வருது சும்மா பார்த்தோம். நல்ல லைட்டு வைலட்டு ஜெம்ஸ் பேக்கெட் பார்த்தீங்களா, ஜெம்ஸ் கலர் மாதிரி அழகிறது கலர். இது அந்த நம்ம ஜிம்கி ஸ்ரீஜாமா ஷென்டூ ரூமில் கலர் பண்ண குழந்தை இன்னும் ஹாப்பி ஆகிடும் பார்க்குது. இனிமேல் நம்ம பாப்பாவும் வரப்போகுது. ஸோ நல்ல ஒரு நியூ பிகினிங், நல்ல कलरफुल सेट लो. है ना बदने, हमारा बच्चा आ रहा है तो सोचा थोड़ा पेंट करने से थोड़ा कलरफुल होगा सब कुछ. वो तो यार नॉर्मली कलरफुल ही है, जो पेंट करने से कलरफुल है. हम दोनों ऑलरेडी कलरफुल ही है. नहीं फिर वो இவ்வளோ நேரம் நான் வீடியோ வந்து எதில் ஷூட் பண்ணேன்னா ரும்கியோட மொபைலில் ஷூட் பண்ணேன். சூப்பர் கிளாரிட்டி. ஆக்சுவலாக என் செல்ஃபோன்லேயே நல்ல கிளாரிட்டி, ஆனால் அது கரெக்டாக லென்ஸ் மேலே ஸ்க்ராட்ச் விழுந்துது. இப்போ என்னோடய பின்னாடி லென்ஸ்லும் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ராட்ச் விழுந்து, கிளாஸ் மாற்றணும், ஐ மீன் சாரி லென்ஸ் மாற்றின போல தான் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, நான் சும்மா தான் என் பொண்டாட்டி என்ன சத்த விட மாட்டேன். கவர் इसमें होगा ये पूरा यहाँ नहीं, झुमकी के रूम है. तो ब्रांच में बताइए विंडो क्लीन कर देते हैं. इंदा विंडो क्लीन नहीं किया. बाहर ले ना
மகேஷ் அங்கிள் அவரோட கலர் வந்து நாங்கள் வாங்கின கலரில் மிக்ஸ் பண்ணோம். கலர் வேறு லெவலில் தூக்கி அடிக்குது கலரு. இந்த ஜெம்ஸ் கலரில் ஸ்ரீஜாமா மொத்தம் வந்த அப்புறம் ரூம் பார்த்துச்சுன்னு வச்சுக்க செம்ம ஹாப்பி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர். ஆனால் காயணும், காஞ்சதான் அந்த கலர் வந்து ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கள் ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ரூமில் ஜன்னல் ஓப்பன் வெளிச்சம் ரொக வீடியோவில் How is it? Super lah. Paint ganji sih pula. Orang alagar itu. அவ்வளோதான். இந்த நம்ம ரூம் முடிஞ்சாச்சு. இப்போது ஸ்ரீஜா ரூம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என் துணியெல்லாம் உள்ளே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ண ஓகே. நல்ல மழை கைஸ். ஈவினிங் வந்து நல்லா காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்யுது. பெயிண்ட்டு வந்து எங்கள் ரூமு, ஷிண்டு ரூமு, அப்புறம் 2 பேரோட பாத்ரூம் பெயிண்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில்லு பெயிண்ட் மிச்சம் இருந்தது. அதான் யோகா சென்டரு சவுரு இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சு. பட் மேலே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணல, வெறும் இந்த சவுறு மாதிரி தான் பெயிண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தலைகீழ இந்த சீர்சாஸ்னா என்ன அட்வான்ஸ் ஆசனாவில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதில் அடித்தது வந்து வெறும் சுண்ணாம்பு. இது கொஞ்சம் லோ குவாலிட்டி பெயிண்ட்டு. அது கால் கையிலெல்லாம் ஃபுல்லாக சுண்ணாம்பு போயிடும். ஸோ அதான் எமல்ஷனை போட்டு பெயிண்ட் அடிக்கிறேன். அப்போ காலில் அந்த சுண்ணாம்பு ஆகாது. ப்ளஸ்ஸு வாட்டர் ப்ரூஃபில் அழுகாவனாலும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். இதுக்கப்புறம் பெயிண்ட் தான் மிச்சம். வேறு ஏதாச்சும் சோரில் அடிக்கும். மழை போக கூடுது. அது மட்டும் இல்லை, பெயிண்ட் அடித்தோம், பெயிண்ட் இன்னும் மிச்சம் இருக்குது. அதான் யோகா சென்டரோட பில்லர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்.